என் மீது இப்போது வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்தது. அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். ஆனாலும் தொடர்ந்து இதையெல்லாம் விசாரிகள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்ல இருக்கிறதுனால என்னால் விளக்கமா சொல்லவில்லை. ஆனா உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதா சொல்றேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லா விவரங்களையுமே என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீதிமன்றம் அவர் டீட்டெயில் என்கொயரி போட்டிருக்கிறதுனால எதையும் அந்த விசாரணைக்கு குந்தம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. எனவே உங்களால் தேர்ந்தெடுக்க 3 முறை 4 முறை தேர்தலில் நின்றிருக்கிறோம், 5 முறை நின்றிருக்கிறோம், 3 முறை நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஒரே தேர்தலில் 2 முறை நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதுவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தால் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். எனவே மேற்கு தொகுதி என்பது 75 ஆண்டு கால வரலாறு என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் நேரெல்லாம் ஓட்டு போட்டு நேரம் அனுப்பிச்சோம், நேர்வே இப்படி செஞ்சுட்டாரான்னு நீங்க நினைக்க வேணாம். அப்படி அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். என்கொயரி விசாரணை இருக்கிற காரணத்தால் விளக்கமாக என்னால் சொல்ல முடியவில்லை. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறு செய்ய மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய ஆதரவு எப்போதும் போல் கழகத்திற்கும் தளபதிக்கும் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.